ஆதி காலத்தில் ஸ்ரீ கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதியும் நவரத்தினங்கள் இழைத்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பர். பிரம்மா, விஷ்ணு, 33 ரிஷிகள், தேவர்கள் மற்றும் அநேக தேவ ரிஷிகளும் தினந்தோறும் இவர்கள் இருவரையும் சுற்றி வந்து நமஸ்கரித்துச் செல்வர். இவ்வாறு அனைவரும் தினமும் செய்ய, பிரிங்கி ரிஷி என்பவர் மட்டும் பார்வதி தாயினை விட்டு சிவனை மட்டும் சுற்றி வந்து நமஸ்கரித்தார். இதனால் பார்வதி தாய்க்கு கோபம் உண்டாயிற்று. ஏன் பிரிங்கி ரிஷி இவ்வாறு செய்கிறார் என்று பார்வதி சிவனை கேட்டார். சிவன் அதற்கு பிரிங்கி ரிஷி பாக்கியங்களை கேட்கவில்லை, மோட்சத்தினையே விரும்புகிறார், ஆகவேதான் அவர் என்னை மட்டும் சுற்றி வந்தார் என கூறினார். பார்வதி தேவி பிரிங்கி ரிஷியினை பார்த்து, உன் தேகத்தில் இருக்கின்ற இரத்த மாமிசங்கள் நான் கொடுத்தது, அதனை திருப்பிக் கொடுத்துவிடு என்று கூறினார். பிரிங்கி ரிஷியும் தேவி கூறியபடியே செய்தார். அதனால் அவருக்கு நிற்கக்கூட முடியாமல் போயிற்று. பரமசிவன் பிரிங்கி ரிஷியினை நோக்கி, நீ பார்வதி தேவியினை விட்டு என்னை நமஸ்கரித்ததால் அன்னை உனக்கு இந்த தண்டனை அளித்தாள் என கூறி ஒரு கைத்தடி ஒன்றினை கொடுத்தார். பிரிங்கி ரிஷி அதனை பெற்றுச் சென்றார். பார்வதி தேவி சிவனிடம் கோபித்து கொண்டு கைலாயத்தினை விட்டுச் சென்று பூலோகத்திற்கு வந்தார்.